கம்யூனிஸ்டுகளே இல்லை, அவர்களது முகவரியே இல்லை, அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் பேசினார். மேட்டுப்பாளையம் கூட்டத்தில், பிரச்சார கூட்டத்தில் பேசினார். ஒருவேளை சிதம்பரம் வந்ததுனால நடராஜர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று சொன்னாரான்னு தெரியல. கம்யூனிஸ்டுகள், விசிகே போன்ற கட்சிகள் எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லைங்கிறாரு. சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல நகைச்சுவை. இது சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அணிக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி. அது ரத்தன கம்பளம் அல்ல, இரத்த கரை படிந்த கம்பளம். அது அந்த இரத்தக்கரை படிந்த கம்பளத்தில் இவர் பயணம் பண்ணுறார், எடப்பாடி பயணம் பண்ணுறார். அதன் ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் பயணம் பண்ணுறார். அவ்வாறு பயணம் செய்யக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்கு உரியது.